ஏன் இந்த 48 மணி நேரம் மிக முக்கியம் அப்படிங்கிற அந்த கேள்வி எழுது இல்லையா? தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்ததும் முடிவுகள் அறிவிக்கப்படும் முன் இருக்கும் இந்த கடைசி 48 மணி நேரம் தான் அரசியல் கட்சிகளுக்கு மறைமுக போர்க்களம் அப்படின்னு சொல்லலாம். வெளியில் அமைதி போல இருந்தாலும் உள்ள நடப்பது ஒரு தீவிரமான கணக்குகள், பெர்முடேஷன், காம்பினேஷன் உட்பட ரகசிய பேச்சுவார்த்தைகள், மன போராட்டங்கள்னு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் இடையில நடக்கிறது. ஒவ்வொரு காலமும் நடந்து கொண்டே வரக்கூடியதுதான். இந்த ரகசிய கூட்டணிகள், வெளியில் தெரியாத இணைப்புகள் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பல கட்சிகள் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பின்வாசல் ஒப்பந்தங்களை பல்வேறு காலகட்டங்களில் இந்த மாதிரி அரசியல் தகுடுத்த வேலைகளை ஒரு ஆட்சி அமைகிறதுக்கு உள்ள அந்த தேர்தல் முடிவுகள் வர்றதுக்குள்ள நடைபெறது ஒவ்வொரு காலமும் நம்ம பார்த்து கொண்டே தான் வந்திருக்கிறோம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் வெர்சஸ் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியில் சிறிய கட்சிகள் எந்த பக்கம் சாயும் என்பது மிக முக்கியம். ஒரு அலைன்ஸாக இருந்து முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அலைன்ஸ் பார்ட்னராக இருந்து வெற்றி பெற்றதற்கு அப்புறமும் ஏதோ ஒரு விதத்தில் ஷார்ட் ஃபால் ஆஃப் சீட்ஸ் வரும்போது மற்ற சிறிய கட்சிகள் எந்தெந்த பக்கம் சாயக்கூடியும் அப்படிங்கிறதும், சுயேட்சையாக நின்றவர்கள் எந்த பக்கம் சாய்வார்கள் என்பதும் மிக முக்கியம். சில இடங்களில் நேரடி ஆதரவு இல்லை என்றாலும் மௌனமாக ஒரு சைலண்ட் சப்போர்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இடங்கள்ல இருக்கும். ஸோ இந்த ஒப்பந்தங்கள் முடிவை 2 to 3 விழுக்காடு வாக்கு வித்தியாசத்தை மாற்றக்கூடிய வல்லமையையும் பெற்றுள்ளது. இரண்டாவதாக பூத் லெவல் கணக்குகள், ஒரு ஸ்விங் அனாலிசிஸை பார்க்கும்போது ஒவ்வொரு கட்சியுமே தங்களது பூத் ஏஜென்ட்ஸ் மூலம் எந்த பகுதியில் ஸ்விங் நடந்தது அப்படிங்கிறத கணக்கிடுறதுக்கு ஒரு துல்லியமான ஒரு பார்வையை வைத்திருக்கிறது. அது திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கடந்த 50-60 ஆண்டு காலமாக தமிழக அரசியலில் அதற்குரிய தரவுகளை நிதர்சனமாக கையில் வைத்திருந்து தான் ஒரு பூத் லெவலுக்கு அவர்களுடைய ஏஜெண்டை அனுப்புவார்கள். அப்போது அர்பன் வெர்சஸ் ரூரல் அப்படிங்கிறதும், பெண்கள் வெர்சஸ் அந்த இளைஞர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு 2 கேட்டகரி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேட்டகரி தமிழ்நாட்டில். எந்த வாக்காளர்கள் கடைசி நேரத்தில் மாற்றம் செய்தார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் துல்லியமாக கணக்கில் எடுக்கணும். அப்போ இதன் அடிப்படையில் கட்சிகள் தங்களது வின்னிங் சீட்ஸ் லிஸ்ட்டை உள்ளுக்குள்ள ஃபைனலைஸ் பண்ணி வைக்கக்கூடிய அந்த ஒரு டேட்டா நிதர்சனமாக கையில் இருக்கும். இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.